நடிகர் விஜய் அவர்கள் முதலமைச்சர் விஜயாக நேற்று பதவியேற்றிருக்கார். பதவியேற்கும் பொழுது நிறைய உருட்டுகளை உருட்டியிருக்கிறார். நேற்று போட்ட வீடியோவில் நம்ம அது பேசியிருக்கோம். ஆனால் பேசாமல் விட்ட சில விஷயங்கள் இருக்குது. அவர் முன்னாடி என்ன பேசினார், இப்போ அதை மாற்றி எப்படி பேசியிருக்காரு அப்படின்னு அவர் உருட்டிய உருட்டுகள் கொஞ்சம் இருக்குது. அவர் உருட்டிய உருட்டுகள் என்ன அப்படிங்கிறதா இந்த சல்லி சல்லியாக போட்டு நொறுக்கிட்டீங்களாடாங்கிற இந்த நிகழ்ச்சியில் நாம் சல்லி சல்லியாக போட்டு நொறுக்க போகிறோம். சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களா? அந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் பதவியேற்றத்துக்கு பிறகு பெரியார் திடலுக்கு போயிருக்காப்புல. பார்த்தீங்களா, பெரியார் கொள்கை தலைவர்னு சொன்னார். கரெக்டாக பெரியார் திடலுக்கு போயிருக்காரு பாருங்க. அங்கே போய் ஐயா ஆசிரியர் கீவேலுமணி அவர்களுக்கு மரியாதை செலுத்தியிருக்காரு. பெரியாருடைய நினைவிடத்துக்கு போய் மரியாதை செலுத்தியிருக்காரு. அப்புறம் இதை விட வேறு என்னங்க வேணும்? சரி, அங்கே போனீங்க. அம்பேத்கர் மணிமண்டபத்துக்கு ஏன் போகலை? பெரியார் அம்பேத்கர் கொள்கை தலைவர்னா அம்பேத்கர் மணிமண்டபத்துக்கும் போகணும்ல. அப்போ அங்கே ஏன் போகலை? சரி, இப்போ பெரியார் திடலுக்கு போனீங்க. ஏன்னாக்கா தமிழ்நாட்டுக்குள்ளே யார் அரசியல் ஆரம்பித்தாலும் பெரியார் திடலுக்கு போயே ஆகணும் அப்படிங்கிறது அடிப்படையில் அவர் பெரியார் திடலுக்கு வந்து நானும் முற்போக்குவாகி தான் அப்படின்னு இந்த முற்போக்கு முகமூடியை மூட்டி போட்டுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெரியார் திடலுக்கு வந்திருக்காப்புல. சரி, பெரியார் திடலுக்கு வந்து நீங்கள் அவ்வளோ பெரிய கொள்கை வீரராக இருக்கிற நீங்கள் உங்களுடைய அஃபிடவிட்லேயே நீங்கள் தெரிவிச்சிருந்தீங்க, கோகிலாம்பாள் அறக்கட்டளை அப்படிங்கிற ஆர்எஸ்எஸ் பின்புலத்தில் நடத்தக்கூடிய ஒரு நீட் கோச்சிங் சென்டர், அதுக்கு 20 கோடி நன்கொடையை அள்ளி கொடுத்தீங்க. ஆர்எஸ்எஸ் பின்புலத்தில் நடக்கக்கூடிய கோச்சிங் சென்டர், நீட் கோச்சிங் சென்டருக்கு அப்படி அள்ளி கொடுத்த நீங்கள் இதுவரைக்கும் பெரியார் திடலுக்கு அள்ளி கொடுத்த நன்கொடைகள் எவ்வளவு? நீங்கள் அறுத்து குமித்த பெரியார் திடல் ஆதரவாக அவங்களுக்கு கொடுத்த காசோலைகள் எவ்வளவு? பெரியார் உலகம் அப்படின்னு ஒன்று திருச்சிக்கு பக்கத்தில் கட்டிகிட்டு இருக்காங்க. பெரிய பட்ஜெட்டில் அந்த வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த பெரியார் உலகத்திற்கு நிறைய பேர் நன்கொடைகள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பெரியார் உலகத்திற்கு நீங்கள் கொடுத்த நன்கொடை எவ்வளவு? உங்கள் கட்சி சார்பாக கொடுக்கப்பட்ட நன்கொடைகள் எவ்வளவு? அப்போ பெரியார் திடலுக்கு கொடுத்ததில்லை, பெரியார் அமைப்புக்கு கொடுத்ததில்லை, அறக்கட்டளை கொடுத்ததில்லை, பெரியார் உலகத்துக்கு கொடுத்ததில்லை. ஆனால் ஆர்எஸ்எஸ் பின்புலத்தில் நடத்தக்கூடிய அறக்கட்டளைக்கு மட்டும் 20 கோடி ஓவாயை தூக்கி கொடுத்துருக்கீங்கன்னா அப்போ ஆர்எஸ்எஸ் பின்புலத்தோடு உள்ள தமிழ்நாட்டுக்குள்ளே வர நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படிங்கிறதுக்காக முதல்ல பெரியார் திடலுக்கு போய் மாலை போட்டோம்னாக்கா நமக்கு ஆர்எஸ்எஸ் முத்திரை குத்த மாட்டாங்க. அப்படிங்கிறதுனால தான் நீங்கள் அம்பேத்கர் திடலுக்கு போகலை, பெரியார் திடலுக்கு மட்டும் வந்திருக்கீங்க என்பதை இவ்விடத்தில் நான் கூறிக்கொள்கிறேன். சரி, இப்போ நேற்று பதவியேற்கும் பொழுது முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன உருட்டிருக்காரு அப்படிங்கிறத அவர் வாயாலே நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். ஒரு குடும்பத்திற்கும் மாதத்திற்கு 200 யூனிட்டுகள் கட்டணமில்லா மின்சாரம். மாதத்திற்கு 200 யூனிட்டுகள் கட்டணமில்லா மின்சாரம். மாதத்திற்கு 200 யூனிட்டுகள் கட்டணமில்லா மின்சாரம். மாதத்திற்கு 200 யூனிட் மின்சாரம் இலவசமாக நான் முதலமைச்சரான உடனேயே முதல் கையெழுத்து அதுக்கு தான் அப்படின்னு இதே விஜய் அவர்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி கேம்பெயினில் அவர் வாயால் கொடுத்த வாக்குமூலம். இது ஒரு மீட்டிங்கில் இல்லை, அதுக்கப்புறம் ஒரு 2-3 மீட்டிங்கில் இந்த வாக்குறுதியை அவர் சொல்லியிருக்கார். நீங்கள் தேடி பார்த்தாலே கிடைக்கும். அப்போ நான் முதலமைச்சரானால் போடக்கூடிய முதல் கையெழுத்து இந்த 200 யூனிட் மின்சாரம், மாதத்திற்கு 200 யூனிட் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அப்படின்னு சொன்னவர் இன்னைக்கு அதை என்னவா மாற்றிருக்காரு? அவர் வாயில கேட்டுருமா? நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த தருணம், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உங்கள் முன்னால் முக்கிய கோப்புகளில் கையெழுத்திடுகிறார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 2 மாதங்களுக்கு 500 யூனிட் வரை பயன்படுத்தும் வீட்டு மின் நுகர்வோர்களுக்கு 2 மாதங்களுக்கு 200 யூனிட்கள் கட்டணமில்லா மின்சாரம் வழங்கும் ஆணையிட்டுள்ளார். அப்ப எலெக்ஷனுக்கு முன்னாடி அவர் கொடுத்த வாக்குறுதி என்ன? மாதம் 200 யூனிட்டு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அப்படின்னு சொன்னவர் இப்போ என்னவா அதை மாற்றி உருட்டுறாருன்னா, அதாவது 2 மாதத்துக்கு முன்னாடி சொன்னது மாதம் 200 யூனிட்னு சொன்னவர் இப்போ அது 2 மாதத்துக்கு, வழக்கமாக நம்ம 2 மாதத்துக்கு ஒரு தடவை தானே பில்லு கட்டுவோம். அப்போ இவர் மாதம் 200 யூனிட்னு சொன்னவர் இப்போ 2 மாதத்துக்கு 200 யூனிட்டு, அதுவும் ஒவ்வொரு வீட்லேயும் 500 யூனிட்டுக்குள்ளே யாராருக்கு பில்லு வருதோ அவங்களுக்கு மட்டும்தான் 200 யூனிட்டு கழிக்கப்படும். 500 யூனிட்டுக்கு மேலே 501 யூனிட் வந்தால் கூட உங்களுக்கு 501 யூனிட்டுக்கு உள்ள பில்லை தான் நீங்கள் கட்டணும், அல்லது பழைய முறைப்படி என்ன பில்லு இருக்கோ அதை கட்டணும். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் 200 யூனிட்டுங்கிறது 500க்குள்ளே வந்தாதாங்கிறத மாற்றி பேசியிருக்காப்புல. இதில் தலைவன் ஏதோ சொல்லுவாப்லையே, இல்லை அவர்கிட்ட கேட்டுருவோம், ஏதோ சொல்லுவாப்புல, நானே மறந்துட்டேன். நாங்கள் என்ன வாயிலேயே வடை சுடுறதுக்கு டிஎம்கேவா? அதாவது டிஎம்கேவா நாங்கள் வாயில் வடை சுடுறதுக்கு? நாங்கள் வாயிலெல்லாம் சுட மாட்டோம், வாயே இல்லாமல் நாங்கள் வடை சுடுவோம்னு சொல்லியிருக்காப்புல.
அப்போ நாங்கள் டிவிக்கே டிஎம்கே இல்லை, நாங்கள் டிவிக்கே, நாங்கள் வாயில் வட சொல்ல மாட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்கள் வந்தால் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவோம், எந்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியுமோ அந்த வாக்குறுதியை மட்டும்தான் தருவோம் அப்படின்னு பின்னாடி பேசியிருக்காப்புல. நீங்கள் இதில் நீங்களே இதை கேட்பீங்க. அப்போ மாதம் 200 யூனிட்டு ஒவ்வொரு குடும்பத்துக்குன்னு சொன்னவர், அப்போ 500 யூனிட்டுக்குள்ளே பில்லு வந்தால் தான் அந்த 200 யூனிட்டு, அதுவும் 2 மாதத்துக்கு ஒரு தடவை அப்படிங்கிறத நீங்கள் வாக்குறுதி கொடுக்கும் பொழுதே ஒவ்வொரு மீட்டிங்லையும் தெளிவுபடுத்திருக்கணுமா இல்லையா? இல்லைங்க, இந்த மாதிரி 500 யூனிட்டுக்குள்ளே யாராருக்கெல்லாம் பில்லு வருதோ உங்களுக்கு 2 மாதத்துக்கு 200 யூனிட் ஃப்ரீ அப்படிங்கிறத நீங்கள் அன்றைக்கி சொல்லியிருக்கணும்ல. அப்போ இது மிஸ்லீட் பண்ணுறது. அப்போ எல்லாருக்கும் கேட்குறவங்களுக்கு என்னவா உணர்வு அடிச்சா இருந்திருக்கும்னாக்கா, எல்லாருக்குமா மாதம் 200 யூனிட்டா? இப்போ மாதம் 200 யூனிட்னாக்கா பில்லு வந்து 2 மாதத்துக்கு ஒரு தடவை இருக்காமல் மாதம் பில்லுன்னு மாறினுச்சுனாக்கா அப்போ 500 யூனிட்டுக்குள்ளே ஒரு மாதத்துக்கு நம்ம கொண்டு வந்துடலாமே. அப்போ 500 யூனிட்டுக்குள்ளே கொண்டு வந்தாக்கா 200 யூனிட் கிடையாதுனாக்கா நம்ம 300 யூனிட் கட்டினா போதும். அல்லது நம்ம ஒரு 400-450 கிலோ நிப்பாட்டிட்டோம்னாக்கா 200-250 யூனிட்டுக்கு தான் பில்லு வரும். ஐயோ, அப்படின்னாக்கா அது எவ்வளோ பெரிய வரும்? ஏன்னாக்கா இந்த கரண்ட் பில்லில் பார்த்தீங்கன்னாக்கா 300 யூனிட் வரைக்கும் ஒரு பில் இருக்கும். 300லேருந்து 400 யூனிட் வரைக்கும் வந்துச்சுனாக்கா உங்களுக்கு யூனிட்டுக்கு இவ்வளோன்னு ப்ரைஸ் கூடும். 500 யூனிட்டுக்கு மேலே போகிறீங்க அப்படின்னாக்கா அதுக்கு ப்ரைஸ் கூடும். அதனால் யூனிட்டுக்கு ஒன்றுன்னு ஒரே ப்ரைஸாக இருக்காது. இப்போ 500க்குள்ளே நம்ம முடிச்சிட்டோம், எனக்கு மாதம் நாங்கள் நம்ம 2 மாதம் ஒரு தடவை கட்டுறதுனால 500 யூனிட்டுக்கு மேலே தான் வரும். இப்போ மாதம் கரண்ட் பில்லை மாற்றிட்டாங்கனாக்கா 500 யூனிட்டுக்குள்ளே தான் வரும். அப்போ 500 யூனிட்டுக்குள்ளே வந்தாக்கா ஒரு 200 ஃப்ரீங்கிறாரு, பாக்கி 200-250 வரும். ஈஸியாக போட்டு கட்டிட்டு போயிடலாம். அதுக்குள்ளே 200-250க்குள்ளே வர்றது ரொம்ப கம்மியான விலை தான் வரும் அப்படின்னு எல்லாரும் பிளான் பண்ணி விஜய்க்கு ஓட்டு போட்டவங்க பல பேர் இருப்பாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இப்போ இவர் எப்படி மாற்றி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்கள அவர் உருட்டுன்னு சொல்லிட்டு இவர் எப்படி உருட்டுருக்காங்க நீங்களே முடிவு பண்ணீங்க. இப்போ அடுத்த உருட்டை பார்ப்போம். நம்பர் 2, பாட்டி, அம்மா, அக்கா, தங்கச்சிங்க எல்லாரும் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துக்கும் அனைத்து அரசு பேருந்துகளிலும் கட்டணம் இல்லாமலே போகலாம். அது அந்த மீட்டிங்கில் என்ன பேசுகிறாருன்னா, நான் முதலமைச்சராகி பொறுப்பேற்றவுடன் கையெழுத்து போட போகிற முதல் கையெழுத்து 200 யூனிட். இரண்டாவது கையெழுத்து என்னென்னா, தமிழ்நாடு முழுக்க இருக்கிற பெண்கள் எல்லோரும் அனைத்து பேருந்துகளிலும் இலவசமாக செல்லலாம் அப்படிங்கிறத நான் போட போகிற 2வது கையெழுத்து அப்படின்னு அவர் சொல்கிறார். ஏற்கனவே இருக்கிறது என்னென்னாக்கா, அந்த பிங்க் கலர் பெயிண்ட் ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் அடிச்சிருப்பாங்க. அந்த பேருந்தில் மட்டும்தான் மகளிருக்கு வந்து இலவசம் விடியல் பயணம் அப்படிங்கிறதுல டிக்கெட் கொடுப்பாங்க, காசு வாங்க மாட்டாங்க, விலையில்லா டிக்கெட். அப்போ மற்ற பேருந்துகள் இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நீங்கள் காசு கொடுத்து டிக்கெட் எடுக்கணும். ஒரு ஏசி பஸ் வருது, அல்லது வேறு போர்டு வண்டி வருது, அல்லது ஆரஞ்சு பெயிண்ட் அடிக்காத மற்ற பேருந்து, அரசு பேருந்து, எந்த பேருந்துலையாக இருந்தாலுமே நீங்கள் பணம் கொடுத்து தான் டிக்கெட் எடுக்கணும். அப்போ அப்படிலாம் இல்லை. இவர் வந்துட்டாருன்னா இவர் சொல்கிறதுனாக்கா அந்த ஆரஞ்சு பெயிண்ட்டு, பச்சை பெயிண்ட்டு, மஞ்சள் பெயிண்ட்லாம் கிடையாது. அரசு பேருந்துன்னு போட்டாலும் நீங்கள் அதில் ஏறி உட்காந்துடலாம், பெண்கள் உங்களுக்கு டிக்கெட் கிடையாது. இதுதான் என்னுடைய 2வது கையெழுத்துன்னு சொன்னாப்புல. இன்றைக்கி மொத்தம் 3, அதாவது நேற்று மொத்தம் 3 கையெழுத்து போட்டிருக்காப்புல. அப்போ 200 யூனிட் அதவே மாற்ற உருட்டிட்டாப்புல. சரி, 2வது கையெழுத்தாவது இந்த கையெழுத்து போடுவாப்புலன்னு பார்த்தோம்னாக்கா 2வது கையெழுத்து இது போடவே இல்லை. இப்போ 2வது கையெழுத்துன்னு நீங்கள் சொன்னீங்களா இல்லையா? நீங்கள் தானே சொன்னீங்க, இதிலே சொல்கிறீங்க 2வது அப்படின்னு சொல்கிறீங்க. எலெக்ஷனுக்கு முன்னே தான் சொன்னீங்க. அப்போ எப்படியா இருந்தாலும் கையெழுத்து போடுற அன்னைக்கு மினிமம் ஒரு 3லேருந்து 5 கையெழுத்து, 6-7 கையெழுத்துன்னு போடுவாங்க. அப்போ இதில் 2வதுன்னு சொல்லிட்டாருன்னா கண்டிப்பாக மிஸ் ஆகாது. ஏன்னா அவர் பொய் சொல்ல மாட்டார் விஜய். ஏன்னா விஜய் பொய் சொல்கிறதுக்கு மற்ற கட்சிகள் மாதிரியா? அவர் ஸ்பெஷல் இல்லை. ஏன்னா எந்த தவறும் நான் செய்ய மாட்டேன், நான் பொய் சொல்ல மாட்டேன், மற்றவங்க மாதிரி கிடையாது, நான் ஒரு தூய்மை சக்தி, தூய சக்தின்னு சொன்னவர் இப்போ மாற்றி பேசியிருக்காரு. 1, 2வது பொய் பேசியிருக்காரு. 2வது கையெழுத்தா போகிறேன்னு சொல்லிட்டு இப்போ 2வது கையெழுத்து போடல. அப்போ இவர் மற்றவர்கள் இப்போ இவர் நீங்கள் நினச்சது மாதிரி ஒரு தூய சக்தியாக இல்லை, இவர் பொய் பேசும் தீய சக்தியாக இருக்கிறார். அப்போ தீய சக்தி டிவிக்கு அப்படின்னு ஏன் சொல்லக்கூடாது? இப்போ இதை நம்பி பல பேர் சொன்னீங்கல்ல, என்கிட்டயே அந்த டிவிக்கு ஃபேன்ஸ் தெரிஞ்சவங்க அவங்களே சொன்னாங்க, என்ன இல்லைங்க இந்த பாருங்க ஒட்டு மொத்தமாக தமிழ்நாடு முழுக்க பெண்களுக்கு ஃப்ரீ, அதுவும் 2வது கையெழுத்தே போகிறேன்னு சொல்லியிருக்காரு, இதுக்கு என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டாங்க. சரிங்க வரட்டும் பார்ப்போம்னா போடவே இல்லை. இப்போ என்ன பண்ணுறீங்க நீங்கள்? இப்போ இந்த வாக்குறுதியை நம்பி ஓட்டு போட்டவங்க இருக்கீங்கல்ல, அல்லது எங்களுடைய அண்ணன் பொய் சொல்ல மாட்டார், அவர் வந்து எல்லாத்தையும் செய்வார்னு சொன்னவர் இருக்கீங்களா, அவர் வாக்குறுதி கொடுத்து நிறைவேற்றலையே. சரி, இப்போ அடுத்து என்னென்னு பார்ப்போம். 3வது உருட்டு. நம்பர் 3, சட்டம் ஒழுங்கு சரியா ரொம்ப ஸ்ட்ரிக்டா நிலைநாட்டியே தீர்வோம். அதோட வெளிப்பாடா பெண்கள் பாதுகாப்புக்கான மிக கடுமையான சிறப்பு சட்டம் கொண்டு வரப்படும். பெண்கள் பாதுகாப்புக்கு சிறப்பான சட்டம் கொண்டு வரணும், இது 3வதுன்னு சொல்கிறார். ஆனால் அதுக்கு அந்த வேலுநாச்சியார் படை அமைக்கிறதுக்கு குழு அமைச்சர் ஓகே, அது பரவாயில்ல விடுங்க. இப்போ சிறப்பு சட்டம் பெண்களை பாதுகாப்பதற்கு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ சிறப்பு சட்டமே ஏற்ற போகிறோன்னு சொல்கிறாரு. வெயிட் பண்ணி பார்ப்போம் சிறப்பு சட்டம் ஏற்றாங்களா இல்லையான்னு. சிறப்பு சட்டம் ஏற்றுவது இருக்கட்டும், உங்கள் கட்சிக்குள்ளே இருந்துக்கிட்டு பெண்களுக்கு உங்கள் கட்சியின் பெயரை சொல்லி, கட்சி நிர்வாகியின் பெயரை சொல்லி, உங்கள் பெயரை சொல்லி கட்சிக்குள்ளே உள்ள பெண்களே பாலியலாக சுரண்டவங்க இருக்காங்கல்ல,
அல்லது பொதுமக்களை கட்சியின் பெயரை சொல்லி இந்த கட்சியில் உள்ள பொறுப்பின் பெயரை சொல்லி பெண்களை பொதுமக்களில் உள்ள பெண்களை பாலியல் சொன்னவங்க இருக்காங்கல்ல, அல்லது ரொம்ப வற்புறுத்தி அவங்களுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்தவங்க இருக்காங்கல்ல, அந்த கட்சி நிர்வாகிகள் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? கட்சி நிர்வாகிகள் பெண்கள் மீது செய்கிற அந்த பாலியல் அத்துமீறலுக்கு நீங்கள் சிஎம் ஆகி தான் நடவடிக்கை எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா கட்சி தலைவர் நீங்கள் சிஎம் ஆகாமலே நடவடிக்கை எடுக்கலாம். கட்சிக்குள்ள ஒருத்தன் தவறு செய்கிறான்னாக்கா அவன் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு கட்சி தலைவராக உங்களுக்கு முழு அதிகாரம் இருக்குது. எப்போ வேணாலும் அந்த அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். அந்த வாய்ஸ் ஆஃப் சரத்துன்னு உங்கள் கட்சியில் உள்ளவன் தான். அப்போ உங்களுடைய பெயரை சொல்லி உங்கள் கூட்டத்துக்கு பாஸ் வாங்கிட்டு வரணும்னு எனக்கா இதில் பாதிக்கப்படுறது யாருன்னு பாருங்கள். அந்த கட்சியின் பெயரை சொல்லி முதலமைச்சர் விஜயின் பெயரை சொல்லி அவரை நான் பார்க்குறதுக்கு கூப்பிட்டு போகிறேன், அந்த கூட்டத்துக்கு பாஸ் வாங்கி தரேன்னு சொல்லி தன்னோட இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி அதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி அது குழந்தைகள் கொண்டு பண்ணியிருக்காங்க. அவனே சொல்கிறான் 18 வயசுக்குள்ளே 16-17 வயசு பெண்கள்லாம் வந்திருக்காங்க. அதை ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுறான். அந்த டேர்மை நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். அது கேட்கறதுக்கு நம்ம திரும்ப அதை சொல்லிட்டான்னு பயன்படுத்துறதுக்கே நமக்கு நாக்கு ஊசுது. அப்படியாப்பட்ட ஒரு டேர்ம் அவன் யூஸ் பண்ணுறான். அப்போ அவன் ஆடியோ ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அப்போ அவன் மேலே என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இவனுக்கும் கட்சிக்கும் தொடர்பு இல்லை, இவனை நான் கட்சியிலேருந்து நீக்கிறோம், இவன் கூட யாரும் தொடர்பு வச்சக்கூடாது, அவனுக்கு யாரும் கொலாபரேஷன் பண்ணக்கூடாது, அவனுக்கு யாரும் ஆடு கொடுக்கக்கூடாது, அவனுடைய வீடியோவை டிவிக்கே சார்ந்தவங்க யாரும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னைக்காவது கட்சியில் உள்ள பொறுப்பாளர்கள் அறிக்கை விட்டுருக்கீங்களா? அல்லது நடிகர் விஜய் அவர்கள், தற்போதைய முதலமைச்சர் விஜய் அவர்கள், அவர் முன்னாடி இது குறித்து எங்கேயாவது பேசியிருக்காரா, அறிக்கை விட்டுருக்காரா? அல்லது யாரையாவது இதுக்கு பொறுப்பாளர்களாக இருக்கிறவங்களை கொடுத்து அவனை என்னென்னு பாருங்கள் அல்லது அவனை கட்சி விட்டு தூக்குன்னு சொல்லியிருக்காரா? இதே மாதிரி பல பேர் இருக்காங்க. இந்த இப்போ எம்எல்ஏவாக இருக்கார், பூந்தமல்லி எம்எல்ஏன்னு நினைக்கிறேன், இந்த தாவேகா கட்சி சார்பாக நின்று அவர் அந்த கட்சியில் உள்ள கட்சி கூட்டத்துக்காக வந்த கட்சி பெண்ணு, டிவிக்கு கட்சி பெண், அந்த பெண் அந்த கட்சி கூட்டத்திலே வச்சு பாலியலாக என்னை தொந்தரவு பண்ணுறாரு, பாலியல் சீண்டல் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அந்த பெண் புகார் கொடுத்துருக்காங்க. அவரை நீங்கள் எம்எல்ஏவாக்கியிருக்கீங்க, அவர் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அப்புறம் நம்ம ஆர்கே நகரில் ஒரு 10 வயது சிறுமிக்கு எலெக்ஷன் அன்னைக்கு உங்கள் கட்சி நிர்வாகி, கட்சி அந்த இதை வட்ட செயலாளரோ கிளை செயலாளரோ கட்சி நிர்வாகி அவன் கொடுத்தானே, அவன் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அதே ஆர்கே நகரில் ஒரு படிக்கிற பொண்ணு 17 வயசு 18 வயசு பொண்ணுக்கு அங்கே உள்ள கேசவன் அப்படிங்கிறவங்க உங்கள் கட்சி நிர்வாகி, ஸ்னேகாங்கிற கட்சி நிர்வாகி 2 பேரும் சேர்ந்து அடித்து துன்புறுத்தல் செய்கிறாங்க, பாலியலாக தொந்தரவும் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணு பாதிக்கப்பட்ட அம்மாலாம் பேட்டி கொடுத்தாங்களே, அதுக்கு நீங்கள் என்ன இதுவரைக்கும் நடவடிக்கை எடுத்தீங்க? அப்புறம் கட்சியில் ஒரு நடிகை ஒருத்தவங்க, அவங்க அதிமுகவில் மணிகண்டன் ஒரு ஐடி மினிஸ்டரால் பாதிக்கப்பட்டு அவங்க மூலியமாக அவங்க கர்ப்பமானவங்க, அந்த குழந்தை சிதைஞ்சு போச்சு அப்படின்னு பொய் சொல்லி அந்த கர்ப்பத்தை கலைச்சிருக்காங்கன்னு பாதிக்கப்பட்ட நடிகையே பேட்டி கொடுத்தாங்க. அப்போ அதை செஞ்சது யாருன்னாக்கா நீங்கள் திருவள்ளூர்னு நினைக்கிறேன், திருவள்ளூரில் நிற்க வச்சு எம்எல்ஏவாக இப்போ அவர் செலக்ட் ஆகிட்டார், எம்எல்ஏவாக எலெக்ட் பண்ணிட்டாங்க மக்கள். அவர் பேர் பிரபுன்னு நினைக்கிறேன், மேபி என்னுடைய புரிதல் சரியாக இருந்தால் என்னுடைய ஞாபகம் சரி இருந்தால் பிரபுன்னு நினைக்கிறேன். அவர் ஒரு மருத்துவர். அப்போ அவர் அந்த அம்மாட்ட பொய் சொல்லி கர்ப்பத்தை கலைச்சதான் அந்த அம்மாவே புகார் கொடுத்துருக்குறாங்க, பேட்டியும் கொடுத்துருக்காங்க. அவங்க நீங்கள் எம்எல்ஏ ஆக்கியிருக்கீங்களே, இது பெண்களுக்கு இழைக்கிற கொடுமை இல்லையா? அப்போ இதுக்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்து? இதுக்கு முதலமைச்சர் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. கட்சி தலைவர் இந்த நிமிஷம் வரை நீங்கள் நடவடிக்கை எடுக்கல. நீங்கள் எப்படி பெண்களை பாதுகாப்பதற்கு சிறப்பு சட்டம் ஏற்றுவோன்னு எப்படி சொல்லுங்க? சரி, சட்டம் ஏற்றுனாக்கா சூப்பர், வாழ்த்துக்கள். அந்த சட்டம் எப்படி செயல்பாட்டில் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு நம்ம முழு வகையில் நம்ம உறுதுணையாக இருப்போம். ஆனால் இதெல்லாம் நடவடிக்கை எடுக்காது நீங்கள், இதுக்கு எப்படி எடுப்பீங்க அப்படிங்கிறது நம்முடைய கேள்வி. இப்போ அடுத்த ஒருட்ட கேட்போமா? அது மட்டும் இல்ல, நம்ம இளைஞர்களோட பாதுகாப்புக்காக போதைப் பொருள் தடுப்பு மற்றும் ஒழிப்புக்கான சிறப்பு சட்டம் கொண்டு வரப்படும். அது போதையை ஒழிப்பதற்கு சிறப்பு சட்டம் கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் நம்ம தஞ்சாவூரில் அவரும் இப்போ எம்எல்ஏ ஆகிட்டார், தளபதியின் பெயர் கொண்ட சரவணன்னு அவர் இப்போ எம்எல்ஏ. அவர் கிங்ஃபிஷரு பீரை கையில் வச்சுக்கிட்டு போதையில் புல் டான்ஸ் ஆடி அந்த வீடியோ கூட வந்துச்சு. அதை விட்டு ஏதாவது நடவடிக்கை எடுத்தீங்களா? அவர் இன்றைக்கி எம்எல்ஏ ஆகிட்டார். இதே மாதிரி இன்னும் எத்தனை வீடியோக்கள் இப்போ வரப்போகுது அப்படிங்கிறது தெரியல. சரி, ஓகே, பார்ப்போம் என்ன சட்டம் கொண்டு வர போகிறாங்க போதையை ஒழிப்பதற்கு அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இதெல்லாம் செய்வோம். இதோட நாம சொன்னதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் செஞ்சு காட்டுவோம். சொல்லாததையும் செய்வோம், அது வேற விஷயம். ஆனா இப்போ நம்மளால செய்ய முடிஞ்சதை மட்டும் இப்போதைக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அப்போ இதெல்லாம் கண்டிப்பாக செய்வோம். நம்மளால் என்ன செய்ய முடியுமோ ஆட்சிக்கு வந்த பிறகு அதை மட்டும்தான் நான் இப்போ சொல்லியிருக்கேன். ஆனால் சொல்லாததையும் பின்னாடி செய்வோன்னு இருக்காரு. அப்போ சொன்னதை எதை செய்ய முடியுமோ அதை மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன்னு சொல்லியிருக்காப்புல. அப்போ முதல் கையெழுத்தாக என்னால் இதை போட முடியும் அப்படின்னு
தெரிஞ்சதுனால தான் நான் அந்த வாக்குறுதியாக கொடுக்குறேன்னு அவர் சொல்கிறது மூலம் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அப்போ 2வது கையெழுத்தாக தமிழ்நாடு முழுக்க உள்ள அரசு பேருந்துகளில் எந்த பேருந்துகளையும் மகளிர்கள் ஏறி பயணம் செய்யலாம் விலையில்லா டிக்கெட்டில் அப்படிங்கிறத என்னால் செய்ய முடியும் அப்படிங்கிறதுனால தான் நான் அதை வந்து வாக்குறுதியாக கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத அவர் சொல்கிறது நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அப்போ ரெண்டுமே நீங்கள் மாற்றில வாக்குறுதியை மாற்றி விட்டீங்க, மிஸ்லீடிங்கு. 2வது வாக்குறுதி நீங்கள் கையெழுத்தே போடல. அப்போ என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும் தான் பேசுவோம். 2வதாக நாங்கள் இதை செய்வோம்னு சொன்னதை அப்போ நீங்கள் நம்மளால் செய்ய முடியும் தெரிஞ்சு தானே பேசுனீங்க. அப்போ அதில் தானே மக்கள் அதிகமாக ஃபாலோ ஆகியிருப்பாங்க, ஒரு குறிப்பிட்ட சதவீத மக்கள். அப்போ அவங்கள ஏமாத்திருக்கீங்களா? அப்போ இதெல்லாம் பண்ண முடியும்னு நினச்சி வாக்குறுதி கொடுத்துட்டு இப்போ ஏன் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஜகா வாங்குறீங்க? இப்போ ஏன் அதை பண்ணலை? அப்போ நீங்கள் 2 விஷயம். ஒன்று, தெரியாமல் அறியாமல் அதை பேசியிருந்துருக்கலாம். அப்படி தெரியாமல் அறியாமல் பேசினாக்கா அவங்களுக்கு எதுவுமே தெரியல, முட்டாள் அப்படின்னு ஊரில் சொல்லுவாங்க. அப்படி இல்லை, எனக்கு தெரிஞ்சுதான் சொன்னேன், நேக்கா உருட்டி சொன்னேன் அப்படின்னாக்கா நீங்கள் மக்களை ஏமாத்திருக்கீங்க, பொய் சொல்லியிருக்கீங்க. அப்போ அவன் அயோக்கியன்னு சொல்லலாம். அப்போ நீங்கள் அயோக்கியரா இல்லை முட்டாளாங்கிறது நீங்கள் தான் சொல்லணும். இப்போ அடுத்ததாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன பேசியிருக்காருங்கிறத கேட்போம். இன்னொரு விஷயமும் நான் இங்கே சொல்லணும். இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்கிற அந்த நிலைமையை பற்றி நான் உங்ககிட்ட நான் சொல்லணும். கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடிக்கு மேலே கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்கிற இன்னைக்கு அந்த தமிழ்நாடு அரசு இருக்கிறப்போ, கஜானாவை சுத்தமாக தொடச்சி வலிச்சு வச்சுட்டு போயிருக்கிறப்போ, அது கஜானாவை சுத்தமாக தொடச்சி வலிச்சு வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறார். சரி, இப்போ அண்ணன் பொய் சொல்ல மாட்டார்ல, ஏன்னா அவர் தான் சொல்லியிருக்காப்புல நான் பொய் சொல்ல மாட்டேன், நான் வந்து தவறு செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அதை நம்பி தான் நீங்கள் எல்லாருமே எங்கள் தலைவர் இந்த இடத்துக்கு வரணும், எனக்கு எங்கள் தலைவர் யோக்கியர், எங்கள் தலைவர் பொய் சொல்ல மாட்டார், எங்கள் தலைவர் நல்லவர் அப்படின்னு சொல்லி தானே ஓட்டு போட்டிருக்கீங்க. இதுக்கு ஓட்டு போட்ட தாவேக்காவை சார்ந்தவங்க. இப்போ இதே முதலமைச்சர் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி, எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறது இப்போ நம்ம கேட்போம். இப்போ இதில் கஜானாவை சுத்தமாக தொடச்சிட்டு போயிட்டாங்க, வலிச்சுட்டு போயிட்டாங்க, அதனால தான் என்னால் சில திட்டங்கள் பண்ண முடியல, கஜானாவில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாருல. இதே முதலமைச்சர் விஜய் முதலமைச்சர் அவருக்கு முன்பு என்ன பேசியிருக்கிறாருங்கிறத, ஏன்னா அவர் பொய் சொல்ல மாட்டார்ல, இப்போ நம்ம கேட்போம். இல்லை காசு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் விடிய காத்தால எல்லார் அக்கௌண்ட்லேயும் 5000 ரூபா போடுறீங்களா? அது எப்படி? ரெண்டாயிரம் போடுறீங்க, 3000 போடுறீங்க, 4000 போடுறீங்க, இதெல்லாம் எப்படி? ஸோ கவர்மெண்ட்ல காசு இருக்குது. அப்போ என்னன்னா கவர்மெண்ட்டில் காசு இருக்குது அப்படின்னு அவரே சொல்கிறாப்புல. ஏன்னா நீங்கள் 5000 போடுறீங்க, 2000 போடுறீங்க, அப்புறம் 3000 போடுறீங்க, 4000 போடுறீங்க, இப்படி நீங்கள் தொடர்ந்து போட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள்கிட்ட கவர்மெண்ட்டில் காசு இருக்குது தானே? இப்போ கவர்மெண்ட்டில் காசு இருக்குது அப்படிங்கிறத எலெக்ஷன், அதாவது அந்த தேர்தல் பரப்புரைகள் முடிகிறதுக்கு ஓரிரு நாட்கள் முன்னாடி ஒரு பேசுனதுன்னு நினைக்கிறேன். அப்போ இந்த 5000 போட்டதுக்கப்புறம் இதை பேசியிருக்காப்புல. அப்போ 5000 போட்டது எப்படின்னாக்கா கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துருச்சு அப்படின்னாக்கா நீங்கள் எந்த திட்டங்களும் செய்ய முடியாது. அப்போ கோட் ஆஃப் கான்டக்ட்டுக்கு முன்னாடியே ஏதாவது நீங்கள் செஞ்சால் தான் உண்டு. இப்போ 5000 ரூபா போட்டது எப்படின்னு மக்களுக்கே தெரியும். கோட் ஆஃப் கான்டக்ட் வர்றதுக்கு முதல் நாள், கரெக்டாக எக்ஸாக்டாக முதல் நாள் இந்த 5000 ரூபா எல்லாரோட அக்கௌண்ட்டுக்கும் வந்து விழுந்துச்சு. அப்போ கரெக்டாக கோட் ஆஃப் கான்டக்ட்டுக்கு முதல் நாள் விழுந்துருச்சுனாக்கா, அப்போ கோட் ஆஃப் கான்டக்ட்டுக்கு அப்புறம் தான் இதை பேசியிருக்காரு. அப்போ கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துருச்சுனாக்கா கவர்மெண்ட்டு, தமிழ்நாடு கவர்மெண்ட்டு டிஎம்கே கையில் இருக்காது, மு.க. ஸ்டாலின் அவர்கள் கையில் கிடையாது. அதுக்கப்புறம் முழு அதிகாரமும், முழு அதிகாரிகளும், முழு காவல்துறையும், ஒட்டுமொத்த தலைமைச் செயலகம் முதற்கொண்டு எல்லாமே டோட்டலாக எங்கே போகும்னாக்கா எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸ் கையில் இருக்கும். எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸினுடைய கண்ட்ரோலில் இருக்கும். அப்போ அந்த 5000 ரூபா போட்டதோடு முடிஞ்சு போச்சு அவங்களுடைய வேலை. அதுக்கப்புறம் அவர் சிஎம் கிடையாது. அதுக்கப்புறம் எலெக்ஷன் கமிஷன் தான் சிஎம். அந்த கோட் ஆஃப் கான்டக்ட் முடிகிற வரைக்கும், அந்த ரிசல்ட் வர்ற வரைக்கும் கோட் ஆஃப் கான்டக்டில் இருக்கும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த 5000 ரூபா போட்டதுக்கப்புறம் சிஎம்மாலையோ திமுகவை சார்ந்தவங்களால உள்ளே போய்ட்டு கஜானாவில் கை வைக்க முடியாது. அப்போ இவர் பேசினது கோட் ஆஃப் கான்டக்டில் இருக்கும் பொழுது தான் பரப்புரையில் அதை பேசியிருக்காரு. அப்போ எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோலில் இருக்குது. அப்போ எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோலில் இருக்கும் பொழுது கஜானாவில் காசு இருக்கிறது, அரசாங்கத்தில் காசு இருக்கு அப்படிங்கிறத அவர் வாயாலே ஒத்துக்கிட்டு இருக்காப்புல. அப்புறம் இப்போ வந்து என்ன சொல்கிறாப்புல, தலைமை பொறுப்பு இருக்கும் பொழுது ஐயோ கஜானாவை துடைத்து வைத்து விட்டார்கள் நண்பர்களே. அப்போ ஒன்று நீங்கள் அப்போ சொன்னது பொய்யா இருக்கணும், அல்லது இப்போ சொன்னது பொய்யா இருக்கணும். ரெண்டுத்தில் நீங்கள் எப்போ சொன்னது பொய்யுங்கிறத நீங்களே சொல்லுங்கள். திரும்பவும் சொல்கிறேன், இல்லை நான் முன்னாடி சொன்னதை வந்து தெரியாமல் சொல்லிட்டேன், கஜானாவில் காசு இருக்குன்னு சொன்னதை நான் தெரியாமல் அறியாமல் புரியாமல் சொல்லிவிட்டேன். அப்போ இது கூட தெரியாமல் அறியாமல் புரியாமல் இருப்பவர்கள் நாங்கள் எப்படி முதலமைச்சராக ஏற்றுக்கிறது? அப்போ தெரியாமல் அறியாமல் புரியாமல்னாக்கா உங்களுக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு அர்த்தம்.
இல்லை நான் தெரிஞ்சே தான் சொன்னேனாக்கா நீங்கள் பொய் சொல்லியிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் அறியாமல் தெரியாமல் புரியாமல் நீங்கள் ஒன்றும் தெரியாமல் பேசுனீங்களா, அல்லது ஒன்றுமே தெரியாமல் தான் பேசுனீங்களா, அல்லது பொய் தெரிஞ்சே நான் பொய் தான் பேசினேன், மக்களை ஏமாற்றுவதற்கு அயோக்கியத்தனம் பண்ணுவதற்கு தெரிஞ்சே தான் பேசணும்னு சொல்ல வரீங்களா? நீங்கள் பொய் பேசுனீங்களா, அல்லது எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க எதை பேசிட்டேங்க யாரோ எழுதி கொடுத்ததை அப்படிங்கிறத நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? இப்போ ரெண்டில் எது உண்மைங்கிறத பார்க்குற உங்கள் கையிலே விட்டுறேன், நீங்களே முடிவு பண்ணி. குறிப்பாக தாவேக்காக்காரவங்க, தாவேக்காவை ஆதரிக்கக்கூடியவங்க யாராக இருந்தாலும் சரி, இந்த அல்காரிதமை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு ஃபோனில் ஏதாவது நீங்கள் பார்க்குறீங்கனாக்கா, டிவிக்கே சார்பாக பார்க்க ஆரம்பிச்சிங்கனாக்கா உங்களுக்கு அதே அல்காரிதமில் தான் வந்துக்கிட்டு இருக்கும். அப்போ உங்களுக்கு எதிராக பேசுகிறவங்க என்ன உண்மையை பேசுகிறாங்கன்னே உங்களுடைய பார்வைக்கு வராது. அதனால தான் இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் என்ன பண்ணுச்சுனாக்கா, இந்த அல்காரிதம் இதில் ஒர்க் பண்ணுதா, அப்போ விஜயே முழுக்க ஃபோக்கஸ் பண்ணு, அப்போ தான் நம்மளுக்கு அல்காரிதம் நமக்கும் ஃபாலோவர்ஸ் வருவாங்க அப்படிங்கிறனால தான் அவங்களும் தூக்கிட்டு போகிறாங்க. அப்போ உங்களுக்கு எதிராக நீங்கள் நேசிக்கக்கூடிய உங்கள் தலைவருக்கு எதிராக என்னென்ன உண்மைகளை நாங்கள் பேசுகிறோங்கிறது உங்களுக்கு பார்வைக்கு வராது. ஐயா ராசா நீங்கள் என்ன டிசிஷன் வேணாலும் எடுங்க, ஆனால் 2 பேரும் என்ன பேசுகிறாங்கன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டிசிஷனுக்கு வாங்க. அப்படி இல்லைனாக்கா நீங்கள் ஆர்எஸ்எஸ்கார மாதிரி பிஜேபிக்கார மாதிரி ஒரு பொய்யுக்கு திரும்ப திரும்ப முட்டு கொடுக்குற இடத்துக்கு நகர்ந்துருவீங்க. ஏன்னா உண்மை என்னன்னு தெரிஞ்சாதான் உங்களுக்கு பொய் எதுனே தெரியும். நீங்கள் பொய்யையே உண்மைன்னு நம்பிட்டு கட்டிட்டு எழுதிங்கனாக்கா கடைசி வரைக்கும் உண்மை உங்களுக்கு பார்வைக்கு வராமல் போயிடும். அதனால் பார்க்குற நீங்கள் உங்களுக்கு எதிராக விஷயங்களை யார் பேசுகிறாங்களோ அவங்களையும் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஒரு ஃபோன் வச்சுருக்கீங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்னேக் லவ்வர் அல்லது பாம்புகள் பிடிக்கும் அப்படின்னாக்கா நீங்கள் அதை பற்றி அதிகமாக டிஸ்கஸ் பண்ணிங்கனாக்கா உங்களுடைய அல்காரிதமில் அதை பற்றின வீடியோஸ் அதிகமாக வரும். நீங்கள் வேணால் ஒரு ஷூ வாங்குறத பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்களேன் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட 10 நிமிஷம், உங்கள் அல்காரிதமில் ஷூ ஆடாக வந்து காமிக்கும். அப்போ அதேமாதிரி இன்ஸ்டாக்குள்ளே போனீங்கன்னாக்கா ஷூ சம்மந்தமான ஆட்ஸ் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும். அல்லது நீங்கள் பார்க்குற அல்காரிதமில் டிவிக்குன்னு போட்டு சர்ச் பண்ணி ஒரு ஸ்க்ரோல் விட்டிங்கனாக்கா அதுக்கப்புறம் அந்த ரீல்ஸ் 5 முழுசாக பார்த்தீங்கன்னாக்கா எல்லா ரீல்ஸும் அல்காரிதமில் டிவிக்கேவாக வர ஆரம்பிச்சிடும், சப்போர்ட்டாக வர ஆரம்பிச்சிடும். அப்போ அதுக்கு எதிரான உண்மைகளை யார் என்ன பேசுகிறாங்கிறத உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் போயிடும். நான் இது எல்லா கட்சி ஆதரவாளர்களுக்கும் தான் சொல்கிறேன். நான் பார்ப்பேன், நான் சாணக்கியா சேனலில் பார்ப்பேன். நான் சாணக்கியா சேனலில் பார்த்தா தான் அவர் என்ன பேசுகிறாப்புல நமக்கு எதிராங்கிறது நமக்கு தெரியும். நான் மற்ற சேனலையும் பார்ப்பேன், நமக்கு எதிராக யார் பேசுகிறாங்கிற சேனலையும் பார்ப்பேன். அப்போ தான் நம்ம கவுண்டர் கொடுக்க முடியும் அவங்களுக்கு. நான் பத்திரிகையாளர் மணி எங்கே போய் பேசுகிறேன் பேட்டியை உட்காந்து பார்ப்பேன். அப்போ தான் நான் எடுத்து அவருடைய பொய்யை எக்ஸ்போஸ் பண்ண முடியும். அப்போ அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஆதரவானது மட்டுமே பார்க்காதீங்க. இப்போ நான் ஒரு பொய் பேசுகிறேன்னா உண்மை பேசுகிறேன் உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்போ நான் பொய் பேசியிருக்கேனாக்கா நான் பேசுனதை பார்த்தானே உங்களுக்கு தெரியும். பொய் பேசுகிறேன் எக்ஸ்போஸ் பண்ணுங்கள். பொய்ன்னு தெரிய வரும் பட்சத்தில் நான் திருத்திக்க தயாராக இருக்கேன். அப்போ நீங்களும் அதே மனநிலைக்கு வரணும். ஒருவேளை நம்ம பேசுனது தவறு அல்லது நம்ம தலைவரே பொய் பேசியிருக்காரு, நம்ம தலைவரை பொய்யே பேச மாட்டார் நம்பிட்டோம், ஒரு சாதாரண மனிதருங்கிறது நமக்கே இப்போ தான் தெரியும். தலைவரே ஒத்துக்கிட்டோம், உங்கள் தலைவரே ஒத்துக்கிட்டாப்புல, ஏப்பா நான் மீட் பண்ணலாம் கிடையாது, நான் சாதாரண மனுஷன் தான் அப்படிங்கிறது அவரே ஒத்துக்கிட்டாப்புல. அப்போ நீங்கள் நாங்கள் பேசுகிறத கேட்டால் தான் பாயிண்ட்ஸ் என்ன உண்மைகள் என்ன பேசுகிறோம் எங்கள் சைடில் இருந்துங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால் அந்த அல்காரிதம் பின்னாடி ஓடினீங்கன்னாக்கா உங்களுக்கு உண்மை ஒருபோதும் உங்களுடைய பார்வைக்கு வராது என்பதை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.